அந்த ஓட்டும் போயிடக்கூடாங்கிறது தானே வாங்கினீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேணும். அவங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேண்டாமா? அந்த திருப்பரங்குன்றமா, சிக்கந்தரம் மலையாங்கிற பிரச்சனை வந்துச்சா வரலையா? மதுரையில பிரச்சனை வந்துச்சா இல்லையா? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினாங்களா இல்லையா? கலெக்டர் உட்கார்ந்து பேசினாரா இல்லையா? ஏன் பண்ணீங்க இவ்வளவு? அமித்ஷா வந்த பிறகு அந்த பிரச்சனை வருதா? பிரச்சனை வந்த பிறகு அமித்ஷா வராரு. சிக்கந்தர் மலையில 2, 3 டாக்குமெண்ட்ல இருக்கு. அது எப்படி எழுதுவீங்க? இஸ்லாமிய பெருமக்கள் வக்ஃப் வாரியத்தில் இருக்கக்கூடியவங்க, வக்ஃப் வாரிய தலைவர் நவாஸ் கனி பலர் சொல்றாங்க, நாங்க சிக்கந்தர் மலையில நாங்க சொல்லலங்க. அந்த மலையில ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்கா ஒட்டிய சில பகுதிகள், சில படிகள் என்னன்னு சொல்றாங்க, ஒரு அளவு போட்டு வச்சிருக்காங்க. இத்தனை சென்ட் இடம் சொல்லி இவ்வளவுதான் எங்களோட சொல்லி சொல்றோம். அந்த தர்காவுக்கு சொந்தம் நாங்க வேற சொல்ல சொல்லிட்டாங்க. அவர்கள் சிக்கந்தர் மலைன்னு சொல்லல. ஆனா அரசாங்கத்தின் ஆவணங்கள் 2, 3 சிக்கந்தர் மலைன்னு சொல்லு. அப்ப யார் தப்பு பண்றா? நான் கிளைம் பண்ணல, நானே சொல்றேன். ஆனா நீங்க உங்களுக்கு சொல்லி என்ன யார் முயற்சி பண்றா? எதுக்கு நீங்க தமிழ்நாட்டிலே நடத்தணும் இதை போய் யூபில நடத்துங்க, குஜராத்ல நடத்தல, அங்கேயும் போய் முருகன் கடவுள் முருகரை பத்தி அங்க போய் பண்ணுங்க. நீங்க இது பண்றதோட நோக்கமே வந்து முருகர் மாநாடுன்னு சொல்ல முடியாது, சங்கிகளுடைய கூட்டம் நடத்தும் சங்கி மாநாடு அப்படின்ற. ஒரு 4-5 மாசம் முன்னாடி அண்ணன் சேகர்பாபு தலைமையில சிட்டிங் ஜட்ஜுகள் உட்பட அத்தனை பேரை கூட முருகன் மாநாடு போட்டீங்க. எதுக்கு போட்டீங்க? பழனியில எதுக்கு முருகன் மாநாடு போடுறீங்க? பழனியில முருகன் நீங்க தான் இனிமே விற்கணுமா? பழனில இருந்து கேரளாக்காரங்க பூரா வர்றாங்களே. தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடு போய் கொங்கு மண்டலம் போய் புழுக்கு முழுக்க போய் மொட்டை போடுது. நீங்க தான் இனிமே முருகன் வளர்க்க போறீங்களா? எதுக்கு போட்டீங்க? சங்கிகளோட ஓட்ட வாங்கவா? நீங்க முருகன் மாநாடு நடத்தினா பக்தி நல்லாட்சி எல்லோருக்குமான ஆட்சி. பிஜேபி முருகன் மாநாடு நடத்தினா நீங்க சங்கிகளுக்கான மாநாடு. எனக்கு புரியவே இல்லையே. அதே முருகன் மாநாடு தான் நடத்துறாங்க. நீங்க முருகன் மாநாடு தான் நடத்துனீங்க. நீங்க எதுக்கு நடத்துனீங்க சொல்லுங்க. உங்களுடைய வேலையா? நீங்க அண்ணன் ஆசிரியர் வீரமணி கேட்கிற மாதிரி மதச்சார்பற்ற அரசுக்கு எதுக்கு முருகன் மாநாடு? உங்களுக்கு எதுக்கு? நீ எதுக்கு நடத்துனீங்க? அந்த ஓட்டும் போயிடக்கூடாங்கிறது தானே வாங்கினீங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேணும். அவங்களுக்கு ஓட்டு வேணும், முருகன் வேண்டாமா? நீங்க எதுக்கு நடத்துனீங்க? அதே காரணத்துக்காக நடத்துறாங்க. அரசாங்கம் இந்த முருகன் மாநாட்டை எதுக்கு நடத்தியதோ அதற்காகத்தான் பிஜேபி நடத்துறது. அது எதுக்காக தான் பரவாயில்ல.